அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார் கனவு காணுங்கள்னு. அதனால பிரதமர் கனவு காண்கிறார். 400 தொகுதியில ஜெயிச்சிருவோம், 500 தொகுதியில ஜெயிச்சிருவோம், எப்படி வேணாலும் கனவு காணலாம். அதுக்காக தான் இப்ப வெள்ளம் மழை எந்த பாதிப்புக்கும் இந்த பக்கம் எட்டி பார்க்கல. தமிழ்நாட்டில் சென்னை தண்ணீரில் மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருந்த பொழுது வரவில்லை. ஆனால் தேர்தல் வந்தவுடன் இங்கேயே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் பிரதமர் தமிழ்நாட்டை விட்டு அந்த பக்கம் போறதே கிடையாது. இங்கேயே தான் ஒரு எப்படியாவது கொஞ்சம் நோட்டாவுக்கு மேல ஓட்டு வாங்கிடலாம்னு நினைக்கிறாரோ என்னவோ தெரியல. எனக்கு ஒரு கட்சியை பிடிக்கும்னா அவங்க தேர்தலுக்காக நான் உதவிகள் செய்யலாம், நிதி அளிக்கலாம், யாரும் அதை தடுக்க முடியாது. ஆனா ஒருத்தரை பார்த்து அவங்க கம்பெனி நடத்தினாங்கன்னா அவங்க மேல வழக்கு போட்டு இல்லைன்னா ரெய்டு பண்ண வைத்து அந்த முதலாளிகள் ஓடி வந்து ஏன் எங்கள் மீது வழக்கு போடுகிறீர்கள் என்று கேட்கும் போது தேர்தல் பத்திரங்களை வாங்க வைத்து அவங்க 500 கோடியோ 1000 கோடிக்கோ அந்த தேர்தல் பத்திரங்களை வாங்குகிறார்கள். பிறகு வழக்கு இல்லாமல் போய்விடுகிறது. இதுக்கு பேர் என்ன? கழுத்துல கத்தி வச்சு வீட்டுல வந்து என்னென்ன சாமான் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வாங்கல. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இவங்களுக்கு தேர்தல் பத்திரம் கொடுத்ததுல 33 கம்பெனி இது வரைக்கும் அவங்க லாபத்தையே பார்த்ததில்ல, நஷ்டத்துல நடக்கிற கம்பெனி. நான் கேட்கிறேன், நஷ்டத்துல இருக்கக்கூடிய யாராவது கையில காசு இல்ல, பாக்கெட்ல காசு இல்லைன்னு வச்சுக்கோங்க, யாராவது வந்து காசு கேட்டா என்ன பண்ணுவீங்க? இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஒன்றும் இல்லை, கையில ஒன்றும் இல்லை. ஆனா அந்த பாக்கெட்ல மேஜிக் மாதிரி ஏதோ வந்து நடந்து அதுல இருந்து லட்ச லட்சமா கோடி கோடியா எடுத்து கொடுத்தீங்கன்னா வேற யாரோ கொடுத்த காசு தானே அது. அப்ப அந்த நிறுவனங்கள் யாருடைய நிறுவனங்கள், யாரின் பெயரால் யாருக்காக நடத்தப்படக்கூடிய நிறுவனங்கள், அதன் வழியாக பிஜேபிக்கு எப்படி காசு வருகிறது? கோட்டக் மஹேந்திரா பேங்க் அவங்க ரொம்ப நாளா ரிசர்வ் பேங்கோட அவங்களுக்கும் பஞ்சாயத்து. அவங்க கேட்கறத அதை பண்ண முடியாதுன்ட்டாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. கோர்ட்டுக்கு கேஸ் போகுது. வழக்காடு மன்றத்திலே அங்கே வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. திடீர்னு கோட்டக் மஹேந்திரா பிஜேபியோட எலக்ட்ரல் பாண்ட் தேர்தல் பத்திரங்களை வாங்குகிறார்கள் 10 கோடிக்கோ 15 கோடிக்கோ. உடனே ரிசர்வ் பேங்க் சரி இத்தனை பிரச்சனை நமக்கு எதுக்கு, பேசி தீர்த்துக்கலான்னு வராங்க. பேசி தீர்த்துக்கிறது, தீர்க்கப்படக்கூடிய அந்த தீர்வு என்னன்னா கோட்டக் மஹேந்திரா கேட்ட தீர்வை அவர்கள் அன்று ஒத்துக்கொள்கிறார்கள். ஒத்துக்கிட்ட அப்புறம் என்ன ஆகுதுன்னா திருப்பி கோட்டக் மஹேந்திரா 50 கோடிக்கு தேர்தல் பத்திரங்களை வாங்குகிறார்கள். தீர்வு கிடைத்து விட்டது. அதை விட இன்னும் ஒரு அழகான ஊழல். நம்ம யாருக்கா உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் இருக்காரு, அவரை கூட கேட்கலாம். அவர் நிறைய ஆபரேஷன்லாம் பண்ணிட்டு இருந்த டாக்டர் இப்ப அரசியலுக்கு வந்து விட்டுட்டாரு. இருந்தாலும் நல்ல டாக்டர். வேற தென் சென்னையில போட்டிடுற டாக்டர் எப்படிப்பட்ட டாக்டர்னு எனக்கு தெரியாது. இவர் நல்ல டாக்டர். நீங்க வந்து ஒரு பேஷண்ட்டை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? முதல்ல அட்மிஷன் போடுவீங்க இல்லையா? அப்புறம் தானே ஆபரேஷன் பண்ணுவீங்க. வேற மாதிரி பண்ண மாட்டீங்கல்ல? ஆனா இவங்களுடைய திட்டத்துல வரக்கூடிய பேஷண்ட் லட்சக்கணக்கானவர்கள் முதல்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. பேஷண்ட்டை முதல்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் ஆபரேஷன் பண்றாங்க. எங்க ஆபரேஷன் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. வீட்டில் போய் பண்ணுவாங்களா? வீட்டில எல்லாம் போய் ஆபரேஷன் பண்ணுவீங்களா? பண்ண முடியுமா? தெரியல, பண்றது இல்லையா? அதனால இதை யோசிச்சாவது கொஞ்சம் பண்ணணும்ல. ரொம்ப சிரிப்பு வருது இல்ல? இறந்து போனவங்களுக்கும் ஆபரேஷன் பண்ணிருக்காங்களா? இல்லை, ஒருவேளை இறந்து போனவங்களுக்கு பண்ணிருக்கலாம். நம்முடைய பிரதமர் விஸ்வகுரு, இரும்பு மனிதர், மாபெரும் வீரர். இந்தியா சைனா எல்லையில சைனா ஊடுருவி உள்ள எத்தனையோ கிலோமீட்டர் வந்துருச்சு. அதை எதிர்த்து கேட்க திராணி இல்லாத ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஊரை சுத்தி, இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளோடும் பிரச்சனை. யாரோடையும் நல்ல உறவு கிடையாது. நம்முடைய காலம் காலமாக இந்தியாவின் நண்பர்கள் என்று நம்பப்பட்டவர்களோடு கூட இன்று பிரச்சனை. எந்த விதத்திலும் இந்தியாவிற்கு பாதுகாப்பு இல்லை. ஒன்று பிஜேபி ஆட்சியில இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இப்பொழுது வெளியில இருந்தும் பாதுகாப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய சூழலிலே இந்த நாட்டை, இந்த மண்ணை, நம் மக்களை, நம் பிள்ளைகளின் எதிர்காலத்தை, இந்த நாட்டின் இறையாண்மையை, அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் பிஜேபியிடமிருந்து இந்த நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அந்த உணர்வோடு இந்த தேர்தலிலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும். கிழிக்கிற வித்த நம்ம சூரியனுக்கு தெரியும். நம்ம கட்டுற வரிப்பணம் எல்லாம் நமக்கு தானே வரணும். கேட்கும் போது தராதவனுக்கு தோல்விய பரிசா தரணும். ஆலை உணவு திட்டம் பிள்ளைங்க மனசுல ஸ்டாலின் குரல். 1000 ரூபாய் திட்டம் மகளிர் மனசுல ஸ்டாலின் குரல். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.
நம்முடைய வேட்பாளர் கலாநிதி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பொதுவாக எதை பற்றி பேச வேண்டும் என்றாலும், எந்த மசோதா கொண்டு வரப்பட்டாலும், எந்த சட்ட வடிவம் கொண்டு வரப்பட்டாலும், எதை பற்றிய விவாதம் நடக்கிறதோ அதை பற்றி பேசுவதற்கு எப்பொழுதுமே மனதை, அறிவை தயாராக வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள். இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்காக நாடாளுமன்றத்திலே தொடர்ந்து கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு மக்களவை உறுப்பினர் அவர். அதே நேரத்திலே பிஜேபி ஆட்சி நம்முடைய கருத்துக்களை கேட்க தயாராக இல்லை, அங்கே ஜனநாயகம் கடைபிடிக்கவில்லை என்றால் அதை எதிர்த்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போராட்டம் நடத்தும் போது முதல் ஆளாக அந்த களத்திலே நிற்கக்கூடிய ஒருவர்தான் கலாநிதி வீராசாமி அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை மீண்டும் நம்முடைய வேட்பாளராக அண்ணன் தளபதி அவர்கள் உங்கள் கைகளிலே ஒப்படைத்திருக்கிறார். அவரை நீங்கள் உறுதியாக இந்த தேர்தலிலே மீண்டும் வெற்றி பெற வைத்து நம்முடைய குரலாக அங்கே நாடாளுமன்றத்திலே ஒலிப்பதற்கு மீண்டும் அனுப்பி வைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் அதிகம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஏன்னா நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் வருஷம் முழுவதும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை, ஒரே நிகழ்ச்சின்னு கூட சொல்ல முடியாது, ஒரு நாளில் ஒரு 10 நிகழ்ச்சி கூட நடத்துவார். வருஷம் பூரா நிகழ்ச்சிகளை நடத்தி தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்துக்களை, நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய திட்டங்களை, செயல்பாடுகளை, எதிர்கட்சிகள் நடத்தக்கூடிய ஜனநாயகமற்ற ஆட்சியை பற்றி மக்களுக்கு தொடர்ந்து கருத்துக்களை சொல்லக்கூடிய சூழலை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர் தான் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள். அதனால் இப்போ ஒரு நாள் அவர் நம்மக்கிட்ட தேதி வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த தேதியில் நமக்கு நிகழ்ச்சிக்கு வர முடியலன்னா கவலைப்பட வேண்டியதில்லை. எந்த நாள் நம்ம திருப்பி நமக்கு நேரம் கிடைக்குதோ நாங்கள் அன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வரேன்னா அன்னைக்கும் இந்த தொகுதியில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும், அவர் மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அதனால் அவர்கிட்ட கேட்க கூட வேணாம், நேராக நீங்கள் கிளம்பி வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல நிகழ்ச்சி நடக்கும், நீங்கள் வந்து அதில் கலந்து கொண்டு செல்லலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மக்களோடு நின்று பணியாற்றக்கூடிய ஒருவர் தான் அவர். அதனால் உங்களுக்கு நான் அதிகம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாம் ஒன்றை மனதிலே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்த தேர்தலில் நிச்சயமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதாவது பிஜேபி மறுபடியும் ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார் கனவு காணுங்கள்னு. அதனால் பிரதமர் கனவு காண்கிறார், 400 தொகுதியில் ஜெயிச்சிருவோம், 500 தொகுதியில் ஜெயிச்சிருவோம், எப்படி வேணாலும் கனவு காணலாம். அதுக்காக தான் இப்போ வெள்ளம் மழை எந்த பாதிப்புக்கும் இந்த பக்கம் எட்டி பார்க்கல. தமிழ்நாட்டில் சென்னை தண்ணீரில் மூழ்கி தத்தளித்து கொண்டிருந்த பொழுது வரவில்லை. ஆனால் தேர்தல் வந்தவுடன் இங்கேயே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பிரதமர் தமிழ்நாட்டை விட்டு அந்த பக்கம் போகிறதே கிடையாது, இங்கேயே தான் ஒரு எப்படியாவது கொஞ்சம் நோட்டாவுக்கு மேலே ஓட்டு வாங்கிடலான்னு நினைக்கிறாரோ என்னவோ தெரியல, இங்கே வந்து கொண்டே இருக்கிறார்.
இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு அதனால வாய்ப்பு இல்லை. ஆனால் அப்படி ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்து பிஜேபி மறுபடியும் ஆட்சிக்கு வரும் என்றால் இதுதான் இந்தியாவுடைய கடைசி தேர்தல் என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு பிறகு ஒரு தனி மனிதனை சுற்றித்தான், நரேந்திர மோடி என்ற தனி மனிதனை சுற்றித்தான் இந்த நாட்டின் அரசியல், இந்த நாட்டின் ஆட்சி, இந்த நாட்டின் அரசியல் அமைப்பு சட்டம் அத்தனையும் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சர்வாதிகாரம் மட்டும்தான் எஞ்சி இருக்கும். யாருக்கும் எந்த உரிமையும் இருக்காது. இப்பொழுதே அந்த நிலைமை தான். அதை நோக்கித்தான் நாம் போய்கொண்டிருக்கிறோம். பத்திரிகையாளர்கள் எதையும் எழுத முடியாது, பேச முடியாது, தொலைக்காட்சியிலே விவாதிக்க முடியாது. அப்படி அவங்களுக்கு எதிரான கருத்துக்களை சொன்னால் அந்த பத்திரிகையாளர் அழைத்து மிரட்டப்படுகிறார். பல ஊர்களில் எழுத்தாளர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பத்திரிகையாளரை ஒன்றும் செய்ய முடியலன்னா முதலாளிகள் கூப்பிட்டு மிரட்டப்படுகிறார்கள். அவங்க மேலே ரெய்டு, வழக்கு. வேற வழி இல்லை. முதலாளிகள் அந்த பத்திரிகையாளரை அமைதியாக இருக்க சொல்ல வேண்டும், இல்லை என்றால் வேலையை விட்டு போன்னு சொல்லி வேற நிறுவனத்துக்கு அனுப்ப வேண்டும். அப்படி வந்திருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர். எந்த பத்திரிகையும் அவங்கள எதிர்த்து எழுதக்கூடாது. யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க கூட அவங்கள எதிர்த்து எழுதுனா அதை முடக்கிடுறாங்க, பேசினா எதிர்த்து அவங்கள முடக்கிடுறாங்க. எதிர்கட்சியிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்களை எதிர்த்து கருத்து சொன்னாலோ, எதிர்த்து போராடினாலோ, எதிர்த்து வாதாடினாலோ அவர்கள் மீது வழக்கு. இடி, சிபிஐ, இன்கம் டாக்ஸ் என்று வழக்குகள் போடப்படுகிறது. அவங்க அந்த வழக்கை பார்த்து பயந்துட்டு பிஜேபியில் சேர்ந்தா, இல்லைன்னா பிஜேபியோட கூட்டணிக்கு வந்துட்டாங்கன்னா பிஜேபி வாஷிங் மெஷின் ஒன்று இருக்குது, பெரிய வாஷிங் மெஷின். அதில் போட்டு துவைச்சி எடுத்து சுத்தமாக காய போட்டு அயன் பண்ணி வச்சிருவாங்க. க்ளீன் ஆயிட்டாங்கன்னு வழக்கெல்லாம் காணா போயிடும். ஆனால் எதிர்த்து நின்றால் சிறைக்கு அனுப்பப்படுவீர்கள். 2 முதலமைச்சர்கள் சிறையில் இருக்கிறார்கள், ஒரு துணை முதல்வர். போன வாரம்தான் ஒரு எம்பி வெளியிலேயே விட்டிருக்காங்க. தமிழ்நாட்டிலே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 31 முறை பெயில் கொடுக்காமல் இழுத்தடித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி எதிர்க்கக்கூடிய அத்தனை இயக்கங்களையும் மிரட்டி தான் ஆட்சியில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். விவசாயிகள் இந்த ஆட்சியை எதிர்த்து போராடினா, ஒரு விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வரப்பட்ட போது அவர்கள் போராடினார்கள். போராடிய அந்த விவசாயிகள் டெல்லிக்கு வெளியே நிறுத்தப்பட்டு அந்த மழையில், குளிரில், வெயிலில் காய வைக்கப்பட்டார்கள். அவங்க எத்தனையோ பேர் உயிரிழந்தார்கள். போராடி கொண்டிருந்த விவசாயிகள் மீது ஒரு அமைச்சருடைய மகன் வண்டியை விட்டு ஏற்றி 4 பேர் கொலை செய்யப்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் 2 விவசாயிகள் ஓஏபி வாங்கக்கூடிய, முதியோர் பென்ஷனில் வாழக்கூடிய 2 வயதான விவசாயிகள், அவங்க நிலத்தை ஒரு பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒருவர் பிடுங்க நினைக்கிறார், அபகரிக்க நினைக்கிறார். அதை எதிர்த்து போராடுறாங்க. அவங்க மேலே ஒன்றியத்திலிருந்து பண மோசடி வழக்கு வருது. 2 சாதாரண சாமானிய ஏழை வயதான விவசாயிகள். இப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த நாட்டிலே எல்லா இடங்களுக்கும் பரவி கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு ஒரு மதத்தை பிடிக்கவில்லை, ஒரு ஜாதியை பிடிக்கவில்லை, ஒரு இனத்தை பிடிக்கவில்லைன்னா அவங்க அத்தனை பேரும் ஒடுக்கப்படுகிறார்கள், பயமுறுத்தப்படுகிறார்கள், அச்சுறுத்தப்படுகிறார்கள், அவர்களுக்கான உரிமைகள் பறிக்கப்படுகிறது. இப்பொழுதே அந்த சர்வாதிகாரம் தலை காட்ட துவங்கி இருக்கிறதே. மறுபடியும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டில் ஜனநாயகம் என்பதே இருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாடாளுமன்றத்தில் இதுவரைக்கும் நாடாளுமன்ற வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு எழுந்து நின்று கேள்வி கேட்டீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணுறாங்க.
அதுவும் அந்த புது நாடாளுமன்றம் ஒன்று கட்டியிருக்காங்க. அதில் எழுந்து நின்று கீழே இறங்கி போனீங்கன்னாலே அது என்ன கார்பெட் கெட்டு போயிடுமா, என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. நம்ம எம்பி வேற அடிக்கடி அங்கே முன்னாடி போய் நின்றுக்கிட்டு ஒரு கொடியில் வந்து போஸ்டர் பிடிச்சிட்டு நிற்பார், பதில் சொல் பிரதமரே பதில் சொல்லுங்கள்னு. அங்கே போனாலே அவங்களுக்கு பிடிக்கிறதில்ல. நாடாளுமன்ற வரலாற்றிலேயே அத்தனை எதிர்க்கட்சி தலைவர்கள் உள்பட அத்தனை எதிர்க்கட்சி உறுப்பினர்களையும் சஸ்பெண்ட் செய்தது ஒருத்தர் பாக்கி இல்லாமல், எதிர்க்கட்சியில் அத்தனை பேரையும் சஸ்பெண்ட் பண்ணது இந்த பிஜேபி ஆட்சியில் தான். சஸ்பெண்ட் பண்ணிட்டு யாருமே இல்லாமல், எதிர்ப்பக்கம் யாரும் இல்லாமல் அவங்க நாடாளுமன்றத்தை நடத்துகிறார்கள். இப்படிப்பட்ட நாடாளுமன்றத்திலே நம்பிக்கை இல்லை, அரசியல் அமைப்பு சட்டத்தில் நம்பிக்கை இல்லை. நீங்கள் கொண்டு வந்த அந்த தேர்தல் பத்திரங்களை எதிர்க்கட்சியோ நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களோ இல்லை என்றால் மம்தா பானர்ஜி அவர்களோ ராகுல் காந்தி அவர்களோ அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று சொல்லவில்லை. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, இந்த நாட்டின் உச்ச நீதிமன்றம் அதை அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று சொல்கிறது. ஏன்னா அந்த தேர்தல் எலக்ட்ரல் பாண்ட்ஸ், அந்த தேர்தல் பத்திரங்கள் என்பது சட்டப்படி செய்யப்பட்ட ஊழல், வேற ஒன்றும் இல்லாது. எல்லாரையும் மிரட்டி, எனக்கு ஒரு கட்சியை பிடிக்கும்னா அவங்க தேர்தலுக்காக நான் உதவிகள் செய்யலாம், நிதி அளிக்கலாம், யாரும் அதை தடுக்க முடியாது. ஆனால் ஒருத்தரை பார்த்து அவங்க கம்பெனி நடத்துனாங்கன்னா அவங்க மேலே வழக்கு போட்டு இல்லைன்னா ரெய்டு பண்ண வைத்து அந்த முதலாளிகள் ஓடி வந்து ஏன் எங்கள் மீது வழக்கு போடுகிறீர்கள் என்று கேட்கும்போது தேர்தல் பத்திரங்களை வாங்க வைத்து அவங்க 500 கோடியோ 1000 கோடிக்கோ அந்த தேர்தல் பத்திரங்களை வாங்குகிறார்கள். பிறகு வழக்கு இல்லாமல் போய்விடுகிறது. இதுக்கு பேர் என்ன? கழுத்தில் கத்தி வச்சு வீட்டில் வந்து என்னென்ன சாமான் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வாங்குவாங்கல்ல, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இவங்களுக்கு தேர்தல் பத்திரம் கொடுத்ததுல 33 கம்பெனி இது வரைக்கும் அவங்க லாபத்தையே பார்த்ததில்ல, நஷ்டத்தில் நடக்கிற கம்பெனி. நான் கேட்குறேன், நஷ்டத்தில் இருக்கக்கூடிய யாராவது கையில் காசு இல்லை, பாக்கெட்டில் காசு இல்லைன்னு வச்சுக்கோங்க, யாராவது வந்து காசு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஒன்றும் இல்லை, கையில் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த பாக்கெட்டில் மேஜிக் மாதிரி ஏதோ வந்து நடந்து அதுலேருந்து லட்சமாக கோடி கோடியாக எடுத்து கொடுத்தீங்கன்னா வேற யாரோ கொடுத்த காசு தானே அது. அப்போ அந்த நிறுவனங்கள் யாருடைய நிறுவனங்கள், யாரின் பெயரால் யாருக்காக நடத்தப்படக்கூடிய நிறுவனங்கள், அதன் வழியாக பிஜேபிக்கு எப்படி காசு வருகிறது? கோட்டக் மஹேந்திரா பேங்க், அவங்க ரொம்ப நாளாக ரிசர்வ் பேங்கோட அவங்களுக்கும் பஞ்சாயத்து. அவங்க கேட்குறத அதை பண்ண முடியாதுன்ட்டாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. கோர்ட்டுக்கு கேஸ் போகுது, வழக்காடு மன்றத்திலே அங்கே வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. திடீர்னு கோட்டக் மஹேந்திரா பிஜேபியோட எலக்ட்ரல் பாண்ட் தேர்தல் பத்திரங்களை வாங்குகிறார்கள், 10 கோடிக்கோ 15 கோடிக்கோ. உடனே ரிசர்வ் பேங்க்கு சரி இத்தனை பிரச்சனை நமக்கு எதுக்கு, பேசி தீர்த்துக்கலான்னு வராங்க. பேசி தீர்த்துக்கிறது, தீர்க்கப்படக்கூடிய அந்த தீர்வு என்னன்னா கோட்டக் மஹேந்திரா கேட்ட தீர்வை அவர்கள் அன்று ஒத்துக்கொள்கிறார்கள். ஒத்துக்கிட்டப்புறம் என்ன ஆகுதுன்னா திருப்பி கோட்டக் மஹேந்திரா 50 கோடிக்கு தேர்தல் பத்திரங்களை வாங்குகிறார்கள். தீர்வு கிடைத்து விட்டது. அப்ப இது எவ்வளவு பெரிய ஊழல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை அடுத்து இவங்களுக்கு தேர்தல் பத்திரம் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு தான் கவர்மெண்ட்டோடைய வேலை எல்லாம் கொடுக்கப்படுது, கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தான் கிடைக்குது. அதனால தான் இன்னைக்கு இந்தியாவில் 3/4 மேலே தேர்தல் பத்திரங்கள் பிஜேபிக்கு தான் போயிருக்கிறது. மற்ற எல்லா கட்சியும் ஒரு பக்கத்தில் வச்சிங்கன்னா கால்வாசி கூட அவங்களுக்கு வரல.
இந்த ஊழல் சட்டப்பூர்வமாக, அதுவும் நாடாளுமன்றத்தில் மசோதாவாக பில்லாக கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டு ஒரு ஊழலை செய்வது என்றால் எப்படிப்பட்ட ஊழல்வாதிகளாக பிஜேபி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு ஊழல் சிஏஜி ரிப்போர்ட், அதில் மக்களுக்கான மருத்துவ காப்பீடு திட்டம், அந்த பயனாளிகளுக்கு 2 நம்பர் 999999999999, இன்னொன்று 8888888888. 99 நம்பருக்கு கிட்டத்தட்ட ஒரே நம்பருக்கு 7.5 லட்சம் பயனாளிகள் அந்த நம்பரோடு இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னொரு நம்பரோட கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பயனாளிகள் இணைக்கப்பட்டிருக்காங்க. 10 லட்சம் பேர் 2 நம்பர்ல. நம்ம வீட்டில் ஒரே நம்பர்ல கணவனும் மனைவியும் ஒரே நம்பர் பயன்படுத்துறதில்ல இல்லையா? தாயும் பிள்ளையும் ஒரே நம்பர் பயன்படுத்தல, வேற வேற நம்பர் தான். ஆனால் இது ஒரே நம்பரில் 10 லட்சம் பேர் பயன்படுத்துகிறாங்க 2 நம்பர். இது எவ்வளவு பெரிய ஊழல் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மக்களுடைய உடல் நலத்தோடு. அதை விட இன்னும் ஒரு அழகான ஊழல், நம்ம யாருக்கா உடம்பு சரியில்லைன்னு இதோ டாக்டர் இருக்காரு, அவரை கூட கேட்கலாம். அவரை நிறைய ஆப்ரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்த டாக்டரு இப்போ அரசியலுக்கு வந்து விட்டுட்டாரு. இருந்தாலும் நல்ல டாக்டர், வேற தென் சென்னையில் போட்டிடுற டாக்டர் எப்படிப்பட்ட டாக்டர்னு எனக்கு தெரியாது. இவர் நல்ல டாக்டர். இங்கே நீங்கள் வந்து ஒரு பேஷண்ட்டை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? முதல்ல அட்மிஷன் போடுவீங்க இல்லையா? அப்புறம் தானே ஆப்ரேஷன் பண்ணுவீங்க. வேற மாதிரி பண்ண மாட்டீங்கல்ல? ஆனால் இவங்களுடைய திட்டத்தில் வரக்கூடிய பேஷண்ட்டு லட்சக்கணக்கானவர்கள் முதல்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. பேஷண்ட்டை முதல்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. எங்கே ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. வீட்டில் போய் பண்ணுவாங்களா? வீட்டிலலாம் போய் ஆப்ரேஷன் பண்ணுவீங்களா? பண்ண முடியுமா? தெரில, பண்ணுறது இல்லையா? அதனால் இதை யோசிச்சாவது கொஞ்சம் பண்ணணும்ல. ரொம்ப சிரிப்பு வருதுல்ல. இறந்து போனவங்களுக்கும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களா? இல்லை, ஒருவேளை இறந்து போனவங்களுக்கு பண்ணியிருக்கலாம் இல்லையா? அதனால் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி ஊழலின் மொத்த உருவமாக ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இது பணத்திற்கான ஊழல் மட்டும் இல்லை, பதவிக்கான, அதிகாரத்திற்கான ஊழல். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் நம்முடைய பிரதமர் விஸ்வகுரு இல்லையா? இரும்பு மனிதர், மாபெரும் வீரர். இந்தியா சைனா எல்லையில் சைனா ஊடுருவி உள்ள எத்தனையோ கிலோமீட்டர் வந்துருச்சு. அதை எதிர்த்து கேட்க திராணி இல்லாத ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஊரை சுத்தி, இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளோடும் பிரச்சனை. யாரோடையும் நல்ல உறவு கிடையாது. நம்முடைய காலம் காலமாக இந்தியாவின் நண்பர்கள் என்று நம்பப்பட்டவர்களோடு கூட இன்று பிரச்சனை. எந்த விதத்திலும் இந்தியாவிற்கு பாதுகாப்பில்லை. ஒன்று, பிஜேபி ஆட்சியில் இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பில்லை. இப்பொழுது வெளியில இருந்தும் பாதுகாப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய சூழலிலே இந்த நாட்டை, இந்த மண்ணை, நம் மக்களை, நம் பிள்ளைகளின் எதிர்காலத்தை, இந்த நாட்டின் இறையாண்மையை, அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் பிஜேபியிடமிருந்து இந்த நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அந்த உணர்வோடு இந்த தேர்தலிலே
நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இவங்க மக்களுக்கு எந்த நல்லதும் பண்ணதில்லை. இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் விலை 1800 ரூபாய், அவங்க ஆட்சிக்கு வரும்பொழுது 410 ரூபாய். நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், நம்முடைய ஆட்சி ஒன்றியத்தில் வந்தவுடன் கேஸ் சிலிண்டருடைய விலை 500 ரூபாயாக குறைக்கப்படும். பெட்ரோல் 75 ரூபாய், டீசல் 65 ரூபாய். அது மட்டும் இல்லாமல் ஒன்றிய அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் துறைகளிலே இங்கே ஒரு மாநிலத்திலே வேலைக்கு ஆள் எடுக்கும் பொழுது அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற நிலை உருவாக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையும் நம்முடைய தேர்தல் அறிக்கையிலும் நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்கப்படும். புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அது வழியாக எல்லா கல்லூரியிலையும் நுழைவுத் தேர்வாம். நம்ம பிள்ளைங்க எங்கேயும் போய் படிக்கக்கூடாது, அதுதான் ஆசை. அதனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த தேர்தல் என்பது நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை, கல்வியை, சுயமரியாதையை காப்பாற்ற வேண்டியது. அதனால் நம்ம ஆட்சி வந்தவுடன் இந்த புதிய கல்விக் கொள்கை மறுபரிசீலனைக்கு உள்ளாக்கப்பட்டு முழுவதுமாக மாற்றப்படும் என்பதை மனதிலே வைத்துக்கொண்டு இந்த தேர்தலிலே வாக்களித்து நம்முடைய வேட்பாளர் அண்ணன் தளபதி அவர்கள் தேர்ந்தெடுத்து நிறுத்தி இருக்கக்கூடிய, உங்கள் கைகளிலே ஒப்படைத்திருக்கக்கூடிய வேட்பாளர் நம்முடைய கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை தன்னுடைய சொந்த பொறுப்பிலே ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த வட்டத்துடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் சகோதரி பிரியா அவர்கள், நம்முடைய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அன்பிற்கினிய அருமையம்மா கனிமொழி அவர்கள் இந்த பொன்னாடை அணிவித்து சிறப்பு சேர்ப்பார்.